பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீத்தார் இறைவன் அடி சேரார். அதாவது பிறவி பெருங்கடல்லே நீந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் ஒரு நாளும் இறைவன் அடி சேர மாட்டான். அப்ப பிறவி பெருங்கடலை எவன் ஒருவன் அறுக்கின்றானோ அவனே இறைவன் அடி சேருகின்றான். அப்ப எப்படி ஒரு மனிதன் பிறவி பெருங்கடலை அறுப்பது இல்ல பிறவி பெருங்கடலை கடந்து செல்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல முதல் விஷயம், முதல் பகுதி, பக்தி சற்று அல்லாத பாமர பாவிக்கு முக்திதான் இல்லையடி கூதம்பாய், முக்திதான் இல்லையடி. பக்தி இல்லாத ஒரு மனிதன் இடத்துக்கு அடிப்படையில முக்திங்கிறது நிச்சயமா வரவே வராது. அப்ப ஒரு பாமரனுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா பக்தின்னு ஒண்ணு தேவை. அதாவது என்னன்னு கேட்டா, இறைவன் ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவனை நீ வழிபட வேண்டும், இல்லை எதையோ நீ நினைத்து பக்தி செய்ய வேண்டும். பக்தியே இல்லை அப்படின்னு சொன்னா உனக்கு முக்தி ஒரு நாளும் கிடையாது. அப்ப அடிப்படையில முதல் விஷயம் பக்தி ஒருவனுக்கு வேண்டும். அந்த பக்தி தூய்மையான பக்தியா இருக்கணும். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இறைவன் மீது நாம் வைக்கக்கூடிய பக்தியாகப்பட்டதுல எப்போதாவது நமக்கு ஒரு எண்ணம் வர வேண்டும், இதோடு இந்த பிறவியே வேண்டாம் இறைவா, நான் முன்னடி சேர வேண்டும், நான் முக்தி எய்த வேண்டும் அப்படின்னு என்னைக்கு ஒருவன் நினைக்கின்றானோ அன்னைக்கு அவன் அதிலிருந்து ஒரு படி கடந்து செல்வான். அது வரைக்கும் அவனுக்கு அந்த பக்தி தான் கை கொடுக்கும். இறைவன் இடத்துல தன்னை தான் வைத்து கொள்ள அதிலிருந்து ஒரு படி சொல்லும் பொழுதுதான் தன்னை எறிய தனக்கு ஒரு கேடுடை, தன்னை எறியாமல் தானே கெடுகின்றார், தன்னையே அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தாரே. அப்ப எப்போது ஒருவன் தன்னுடைய அறிவை சரியாக உணர்ந்து தன்னையே தான் உணர்கின்றானோ அப்போது அவன் தன்னையே அர்ச்சிக்க தான் இருப்பான். அப்ப தன்னை அறிவதற்கு ஏதாவது கேடு இருக்கானா? இந்த பூமியில ஒரு கேடும் கிடையாது. ஆனால் தன்னை ஒரு மனிதன் அறியாமலே கெட்டு போகின்றான். தன்னை அறிவதுனா என்னது? நாம் ஒரு ஆன்மா இந்த புவியில ஆண் அல்ல, பெண் அல்ல, அழியல்ல, இங்க இருக்கக்கூடிய எதுவும் நிரந்தரமும் அல்ல, சொந்தமும் அல்ல. சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அண்ட சராசரமே ஒரு நாள் இல்லாம போயிடும். நாம நிலையற்ற ஒரு வாழ்க்கையில, நிலையற்ற ஒரு பூமியில தான் வாழ்றோங்கிற உணர்வு வர வேண்டும். அப்போது நான் யார் என்று சிந்தித்தீர்கள் என்றால் நான் ஒரு ஆன்மான்னு உங்களால உணர முடியும். அப்படி எவராவது ஒருவர் தன்னை தான் ஒரு ஆன்மான்னு எப்போது உணர்கின்றாரோ அப்போது அவரு தன்னை அறிய முற்பட்டு இருக்காருன்னு பொருள். அவர் தன்னை அறிஞ்சிட்டாருன்னு பொருள் இல்லை, அவர் தன்னை அறிய அப்பதான் முற்பட்டு இருக்காரு. எப்போது உண்மையிலே தன்னை அறிவார் அப்படின்னு கேட்டா, அப்போது எப்போது ஒருவர் பஞ்சேந்திரியங்களை எல்லாம் நிறுத்தி அவர் தனக்குள்ளே செல்கின்றாரோ அப்போதுதான் அவர் தன்னை அறிவார். சட்டைநாதர் தன்னுடைய பாடல்ல சொல்வது போல, சாவதும் பிறப்பதும் காவடி போலாற்றி கைலாய தேகம் என்ன மறந்தே போச்சு. சாவறது பிறக்கிறது இங்க மனுஷனுக்கு காவடி போல ஆயிருச்சு. கைலாய தேகம், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சம தேகத்தை அவன் மறந்தே போய்விட்டான். அப்ப சாவறது பிறக்கிறதும் காவடி போல ஆச்சுன்னா, காவடி எடுக்கிறது பார்த்துருக்கோம் தானே? காவடி எடுப்போம், அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஆத்தாங்கரையில விட்டுட்டு வந்துடும். இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு நம்ம விட்டுட்டு வர்றது இல்லை. ஆனா உண்மையிலே அந்த காலத்துல போய் காவடி எடுத்தோமா, எடுத்துட்டு போய் ஆத்தாங்கரையில போட்டுட்டு வந்துருவோம். அடுத்த வருஷத்துக்கு மீண்டும் புது காவடியை அலங்கரிச்சு எடுத்துட்டு போவோம். இப்படி மனிதன் சாவறதும் பிறக்கிறதும், இந்த காவடி, இந்த உடம்பாகப்பட்டது காவடி ஏந்துவது போல எடுக்கிறான் போடுறான், எடுக்கிறான் போடுறான். இப்படியே அவன் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கு. அவனுக்குள்ள கைலாய தேகம்னு சொல்லக்கூடிய சூட்சம தேகம் ஒண்ணு இருக்குன்னே மறந்து போயிட்டான். அப்ப எப்போது அந்த சூட்சம தேகத்தை ஒருவன் உணர முடியும் அப்படின்னு கேட்டா, எப்போது ஒருவன் பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி இந்த உடல் வேலை செய்யாத வண்ணம் தான் தனக்குள்ளே செல்கின்றானோ அப்போது மட்டும்தான் அவனால சூட்சம தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உணர முடியும்.